கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் எதுக்காக டைரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்குறாங்க. டைரி ப்ராடக்ட்ஸ் அது மில்காவது இருக்கட்டும், யோகர்ட்டு, இல்லைனா சீஸு, பட்டர் எது இருந்தாலும் இதில் 3P ஜாஸ்தி இருக்கும். புரோட்டீன், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ் அப்படி சொல்லுவாங்க. ஸோ புரோட்டீன் பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். புரோட்டீன் இந்த பிளட்ல ஜாஸ்தி ஆகுனா அது அமோனியாவில் கன்வெர்ட் ஆகும். அமோனியா அதுக்கப்புறம் யூரியாவில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ பிளட் டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தா யூரியா ஜாஸ்தி காட்டும். ஆல்ரெடி கிட்னி ஃபெயிலியர் இருந்தால் யூரியா ஆல்ரெடி பிளட்குள்ளே ஜாஸ்தி போயிட்டு இருக்கும். பிகாஸ் ஃபில்ட்ரேஷன் கரெக்டாக பண்ணாது. ரெண்டாவது, எங்கள் பிளட்குள்ள ஃபாஸ்பரஸ் ஜாஸ்தியாகும்னா பாடி மெயின்டைன் பண்றதுக்கு, பேலன்ஸ் பண்றதுக்காக போன்ஸ்ல இருந்து கால்சியம் இருக்கும். அந்த கால்சியம் ஜாஸ்தி ஆகும்னா எங்க ஆர்டரிக்குள்ள பிளாக்கேஜஸ் எல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது மட்டும் கிடையாது, இது கூட போன்ஸ்ல இருந்து அந்த கால்சியம் எடுத்தா போன் எல்லாம் வீக் ஆயிடும். அது ஜாயிண்ட்ஸ் பெயின் அந்த பிரச்சனை வரும். போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி எங்க பிளட்டுக்குள்ள பாஸ்பரஸ் விட்டு பொட்டாசியம் ஜாஸ்தி ஆகுனா, பொட்டாசியம் உடைய வேலை என்னன்னாக்கா, எங்க ஹார்ட்டுடைய மசில்ஸ்க்கு அந்த கான்ஸ்ட்ரக்ஷன் ரிலாக்ஸேஷன் பண்ணதுல அந்த டைம் அதுக்கு மெயின்டைன் பண்ற வேலை, அதுக்கு கரெக்டா சப்ளை பண்ற வேலை தான் அந்த ஹார்ட்டுக்கு பிளஸ் மசில்ஸ்க்கு அந்த பொட்டாசியம் உடைய பெரிய வேலை. நாங்க ரொம்ப ஜாஸ்தி எங்க பிளட்குள்ள பொட்டாசியம் சாப்பிட்டா இந்த ஹார்ட் பிரச்சனையோ அந்த ஹார்ட் உடைய இருக்கிற மசில்ஸ் பிரச்சனையோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் இந்த டைரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, டைரி ப்ராடக்ட் ஜாஸ்தி யூஸ் பண்ணா வெயிட் கெயின் ஆகுறது, பாடிக்குள்ள இன்ஃப்ளமேஷன் ஆகுறது, இந்த பிரச்சனையும் ஜாஸ்தி இருக்கு. அதுவும் நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம்.